போகலாம் விடுங்க. வந்து ஒரு வேலை கூட ஆகலைங்க. இப்போ இதெல்லாம் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா? அவ்வளோதான் விடுங்க. இப்போ அலைன்மெண்ட்டு டயரை திருப்பி போடணும், அது மட்டும். சரி ரைட். கட்டு பிரித்து வேலை செய்யும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி. இது உடஞ்சிருக்குது சரியா. அப்புறம் வந்து சைடு ஆங்கிலுங்க கட் ஆகிருக்குது, அதெல்லாம் இப்போ வெல்ட் அடிக்கணும். அப்புறம் இந்த பக்கம் ஏதாவது உடஞ்சிருக்குதா? இந்த பக்கம் ரைட் சைடில் ஆங்கில் கட் ஆகிருக்கு. இந்த பக்கம் ஒரு டாக்கா அடிக்கணும் மாட்டாங்க, இதுவும் போயிட்டு இருக்காங்க. இல்லை இது ஒன்றும் பண்ணாது. இந்த பக்கம் ஒரு ஆங்கில் உடஞ்சிருக்குது, இந்த பிட்டு இதுக்கு அடிக்கணும். ஆமாம். அது இல்லாமல் இந்த பக்கம் அந்த சொருகிறது அது ஒன்று கட் ஆகிட்டுக்குது, அது ஒன்று அடிக்கணும். சில்லற வேலைங்க. பூட்டு வாங்கணும் மறக்காமல். பூட்டு ஆட்டோமொபைல்ஸ் கிடைக்குமா? வாங்கிட்டு வந்து மாட்டிங்கன்னா கூட ஆகும். அலைன்மெண்ட் மட்டும் பார்த்துக்கின்னு டயர் திருப்பி போட்டுக்கணும். ஒரு நட போயிட்டு வந்து அடுத்த நட பார்த்துக்கிற மாதிரி. சரி ரைட்டு. கட்டான பீஸு மேலே எடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிலாம் மேலே தூக்கி வச்சுட்டு வெல்டு வைக்கிறதுக்கு ரெடியாக வராங்க. பக்கத்து வண்டிக்கு வெல்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம வண்டி ஏறவே இல்லை. சரி, இதோடைய பேட்டரி வேறு கழட்டி விட்டாச்சு. அப்படியே நிமிர்ந்துட்டுக்குது. அப்படியே போன அடி போடணும் இருக்கு. என்ன வச்சுருக்க? இந்த பக்கம் ரெண்டாங்களா? இந்த பக்கம் ஒன்றா? ரொம்ப பரவுது. எல்லாம் பெண்டு நிமித்தி வெல்டு இப்போ தான் அடிக்க போகிறாங்க. ஏபாய் வெல்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா முடிய போகுதுங்க. எடுத்து ஃபிட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது முடிஞ்சிடும் வெல்டிங் ஒர்க்கு. இன்னும் சங்ககிரியில் தான் இருக்கும். எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது, நைட்டு 8 மணி. இன்னும் என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்க்கணும். அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஆக்ஸில் செகண்ட் ஆக்ஸில் இது ரெண்டுத்தையும் வந்து கழட்டி வேலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் வந்து அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா டயர் வந்து ரொம்ப தேய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் வேலையை ஒர்க்கு முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நிப்பாட்டி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க இங்கே வந்து கிளம்ப போகிறோம். பார்ப்போம்.
வழியாக ஆங்கில் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து சின்ன சின்ன வெல்டிங். இன்றைக்கி நமக்கு தூக்கம் பார்த்திங்கன்னா சங்கிரி புது பஸ் ஸ்டாண்டில் தாங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டுங்க. புது பஸ் ஸ்டாண்டில் லாரிங்க ஃபுல்லாக உள்ள நிப்பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இங்கே தான் நிப்பாட்டி இருக்கோம். எங்கே இருக்குது? மேட்டூர் மீன் விற்பனை நிலையம். இப்போ மீன் சாப்பிட்லான்னு ஆசை வந்துருச்சு. சரி மீன் வாங்கிக்கிட்டு வண்டியில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க. சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன். வண்டி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் வந்துருக்கோம். சிக்கன் ரைஸு சொன்னேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எக் ரைஸ் சொல்லியிருக்கேன். பாய் பார்த்திங்கன்னா கல் தோசை. அவருடைய ஃபேவரட் வந்து தோசை இட்லி. நமக்கு அது பிடிக்காது. அதனால் வந்து எக் ரைஸ் சொல்லியிருக்கேன். என் மூஞ்சி தெரியாது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பஸ் ஸ்டாண்டில் வண்டி ஓரமாக நிப்பாட்டி தூங்குறேன்னு நான் சொன்னேன். ஆனால் அங்கே தூங்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுங்க, இங்கே நிப்பாட்டக்கூடாது அப்படின்னாங்க. பக்கத்து வண்டியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடை எடுத்து எரிஞ்சிட்டு கிளம்புட முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சாப்பாடு எடுத்து தூர தூக்கி விசாட்டிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10-20 நிமிஷம் தான் நிப்பாட்டியிருக்கோம். அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்து பட்டறையில் வண்டி நிப்பாட்டிட்டு பட்டறையில் தூக்கிட்டு இருக்கோங்க. ஒன்றும் தெரியாது. பட்டறையில் மொபைல் சார்ஜ் ஏறிட்டு இருக்கா, ஒன்றும் தெரியாது. சரி நண்பர்களே, காலையில் வண்டியுடைய ஒர்க்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் காலையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே பாய். இன்றைக்கி சங்கீரில் தாங்க இருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. இன்னும் வண்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிது. நேற்று வந்து வேலை செய்யாமல் போகலான்னு சொல்லி தான் பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு போகிறது தான் நமக்கு சேஃபு. அப்புறம் டயர் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த நட போயிட்டு வரதுக்குள்ளே அது ஒன் சைடு பூரா தேஞ்சு போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணுறதுக்காக பட்டையில் அப்படியே நிப்பாட்டிட்டோம். நைட்டு வெல்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஆயிடுச்சுங்க அந்த வெல்டிங் ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு. இன்றைக்கி எவ்வளோ நேரம் இன்றைக்கி எப்படி பாய்? இன்றைக்கி சாயந்தரம் ஆகிடும் இல்லை பாய்? கண்டிப்பாக இல்லைன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை ஆகாது இல்லையா? ஆமாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை ஆகிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் இன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிடுவாங்க. பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் ஆக்சல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு செகண்டு இது ரெண்டுத்தையும் கழட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாட்டுவாங்களே பாய்? மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து அலைன்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கெலாம் ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. இன்றைக்கி ஒரு வேலை எல்லாத்தையும் முடிஞ்சிடும். ஓரளவுக்கு ஒரு பில்லும் ஓரளவுக்கு பெருசாக பழுக்கும். என்ன பாய்? ஒரு 30 ரூபா நிற்கிறீங்க. ஒரு 30-25 ரூபா வரைக்கும் பழுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் வேலை செய்யலைன்னு வைங்களேன், அப்புறம் ஒரு செட்டு 47-48 வருது. அதனால தான் இப்போ தாங்க ஜாக்கி எடுத்து வச்சுருக்கேன். 9 மணி ஆகுது. இப்போ கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டு செகண்டு ரெண்டுத்தையும் கழட்டணும். ஜாக்கி எடுத்து வச்சுருக்கேன். கழட்டுவாங்க, பார்ப்போம். சாயந்தரம் ஆகிடுமாண்ணா? சரி சரி. ஏன்னா லேத்துக்கு போயிட்டு வருங்களா? அது மாட்டை சொல்லிட்டு போயிட்டு வந்துடலாம். ராஜேந்திர பட்டைக்கு போனியா? அங்க உட்காந்து பேசிட்டு இருந்த இல்லையா? ரோட்ல உட்காந்து நடமுறை உட்காந்து நீ பாக்க அந்த கால் வலிக்கு முக்குள் தானே. ஆமா நல்லாவே தெரிஞ்சு இந்த ஊத்திடணும் நல்லா தேஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான், வேஸ்ட்டு. கழட்டி போட்டு இந்த லைனிங் அடிக்கணும், செகண்ட் ஆக்சில் அடிக்கணும். லைன் படுக்கிற நேரத்தில் இந்த போலீஸ் வந்து எல்லாருக்கும் தொத்தி விட்டான்.
என்னது கேக்குறேன் பாக்குறியா? முட்டு கட்டு கொடுக்கணும். அதான் முட்டு கட்டியாச்சு. சரி, கட்டுப்பட்டில் மட்டும் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுறியா? சொல்லிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் தான் கீழே மெயினாக யூக்குலாம் கழட்டணும்னு சொல்லிட்டு அதான் பாலாஜி சொல்லிட்டு வந்தோம்மா, அப்படியே ஒரு வாங்க எல்லாம் கழட்டி போட்டு கண்டிப்பாக அப்படின்ட்டார். என்னண்ணா சாவி? லோடுக்கு வந்த இடத்துல செயின் கொஞ்சம் அழிச்சலாம், எடுத்து வாங்கிக்கிறீங்களாண்ணா? கழிச்சது தான் பசங்க நாங்கள் பார்க்குறீங்களா? பார்த்து பாருங்க, வாங்கிக்கிறீங்களாண்ணா? யாராவது இல்லை சார், உங்களுக்கு வேணும் பண்ண கட்டாயி போயிடுக்குது. தெரியாது, ஏன்னா கிரீஸ் ஃபுல்லாக இருக்குது. இல்லை இப்போ யாருக்கும் இப்போ நானே அந்த கட்டு நீ இறக்கி விட்டதுனால ஏன்னா கேப் விட்டு மேலே எழுந்திரிச்சிக்குதுன்னு பார்த்தேன். தெரியாது, மெயின் லிப் கட்டாயி போச்சு. அதனால தான் டயர் போட்டு அந்த இடத்துக்கு அரைக்கிறதுக்கு இதோ இருக்கலாம். ஏன்னா லைட்டாக மாறினா கூட போட்டு தள்ளிடுது இல்லை? ஆமாம், அதெல்லாம் சேக்கு தலை இருக்குது தலை. கரெக்டு சுரேஷ், நான் சொல்கிறேன். ஏன்னா தெரியலண்ணா, அப்பப்போ குனிஞ்சு தான் பார்க்குறது. தெரியல, அது கிரீஸ் இருக்குதுல்ல, கிரீஸ் அந்த அளவுக்கு இருக்குது இல்லை, அதில் என்ன நீ கண்டுபிடிப்ப? இதே வாட்டர் சர்வீஸ் பண்ணால் பழுத்துன்னு தெரியும். அதுக்கு தான் வண்டி அப்பப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்கப்பா, வந்துங்கப்பான்னு சொல்கிறேன். அதே கேப் இல்லைன்னா இப்போ தெரியாது. ஜாக்கி ஏற்றி இருக்கிறதுனால கரெக்டாக தெரிஞ்சிருக்குது. செகண்ட் லிஃப்டில் தான் பிடிச்சிருக்குது இப்போ அது. இதெல்லாம் வெல்டிங்லாம் நீ அதுக்கு அடிக்கவே அடிக்காத. இருக்குது சின்ன எதுக்கு அந்த பக்கம் பார்த்துக்கோ. கையில் கண்ணா புண்ணான்னு அடிக்குது. எடுத்துறேன் என்னது
ஜாக் ஏற்றலாம் தெரிஞ்சிருக்காதுல்லண்ணா. ஏன்னா நிப்பாட்ட இடத்துல இடையே அப்பப்போ இறங்கி பார்ப்போம், இடையெல்லாம் நிப்பாட்டி பார்க்கறது தான், அதனால தெரியல. சத்யா ஆக்சில் தூக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு. ஆக்சில் அதில் கொண்டு போவாங்க, 2 ஆக்சில்ஸ், இந்த 2 ஆக்சிலும் கொண்டு போவாங்க அந்த வண்டியில். கொண்டு போய் சாயந்தரம் தான் ரெடி ஆகி வரும். அதுக்கு சில்லற இல்லை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டாடா ஏசியில் ஏற்றிருக்கிறாங்க, வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வாடகை 250 ரூபா டாடா ஏசிக்கு. சரி, அது கொடுக்கறதுக்கு அவசரம் தான் சில்லறை மாற்றிட்டு வந்து போயிட்டுருக்கேன். வண்டியில் ஏற்றியாச்சு.